பலர் பிஎஃப் நாமினி விவரங்களை புதுப்பிக்காமல் இருப்பதால் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய இடிஎல்ஐ பலன் தடைபடுகிறது. இன்று 2 நிமிடம் ஒதுக்கி நாமினேஷன் அப்டேட் செய்தால் எதிர்காலத்தில் அது மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும். பிஎஃப் கணக்கு என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது ஓய்வூதிய கால சேமிப்பு தான். ஆனால் அதனுடன் இணைந்திருக்கும் எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் திட்டம் குறித்து இன்னும் ஏராளமான ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. வேலையில் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஊழியர் உயிரிழந்தார். அவரது குடும்பம் உடனடி நிதி நெருக்கடியில் சிக்காமல் இருக்கவே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இதில் முக்கியமான விஷயம், இதற்கான பிரீமியத்தை ஊழியர் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இடிஎல்ஐ திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சமாக ரூபாய் 2.5 லட்சமும் அதிகபட்சமாக ரூபாய் 7 லட்சமும் குடும்பத்துக்கு கிடைக்கும். இறப்பதற்கு முந்தைய 12 மாதங்களின் சராசரி சம்பளத்தின் அடிப்படையில் இந்த தொகை கணக்கிடப்படுகிறது. கணக்குப்படி அதிக தொகை வந்தாலும் தற்போதைய உச்சவரம்பு ரூபாய் 7 லட்சமாகவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிஎஃப் பிடித்தம் செய்யப்படும் நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதியான ஊழியர்கள் அனைவரும் தானாகவே இடிஎல்ஐ திட்டத்தின் கீழ் வருவார்கள். சம்பள அளவு இதில் தடையாக இருக்காது. ஆனால் ஊழியர் பணியில் இருக்கும் காலத்திலேயே மரணம் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பதே முக்கிய நிபந்தனை. பிஎஃப் கணக்கு செயல்பாட்டில் இருக்க வேண்டும். இறப்பு சான்றிதழ், வங்கி விவரங்கள், ஆதார் உள்ளிட்ட அடிப்படை ஆவணங்களுடன் படிவம் எஃப்ஐஎஃப் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். தற்போது யுஏஎன் போர்ட்டல் மூலமாக ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தால் பொதுவாக 30 நாட்களுக்குள் தொகை வழங்கப்படும். பிஎஃப் கணக்கில் நாமினி விவரங்களை புதுப்பிக்காமல் விடுவதுதான் பெரும்பாலான குடும்பங்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை. திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற வாழ்க்கை மாற்றங்களுக்கு பிறகு நாமினேஷன் விவரங்களை உடனுக்குடன் புதுப்பிப்பது அவசியம். இன்று 2 நிமிடம் செலவழித்து இதை சரிபார்ப்பது நாளை உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய நிதி பாதுகாப்பாக மாறக்கூடும்.